எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, 7ஆம் பார்வை பற்றிய விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். இதை 2 எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். இதை வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்ற பார்வைகளை விட இந்த 7ஆம் பார்வை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது எதுக்கு அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து எதிர் இடை பார்வை, சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்குது 7ஆம் பார்வைக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்ப்போம், இந்த கிரகம் அந்த கிரகத்தை பார்ப்போம். அப்போ ரெண்டுமே மாறி மாறி தொடர்பு கொள்றதுனால இது வந்து விசேஷமான பார்வை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இது எல்லா பிளானட்ஸ்க்குமே இந்த 7ஆம் பார்வை வந்து பொருந்தும். எந்த முறைப்படி நீங்கள் பார்த்தாலும் நீங்கள் வந்து இந்த 7ஆம் பார்வை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு ராசியினுடைய தத்துவத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசி, நெருப்பு நிலம் காற்று நீர், நெருப்பு நிலம் காற்று நீர், இந்த மாதிரி வந்து 12 ராசிகளுக்கு வந்து என்னென்ன தத்துவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெருப்பு ராசியில் ஒரு கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நெருப்புக்கு ஆப்போசிட் 7ஆம் இடத்துல வந்து காற்று ராசியாக வரும். ஏன் அப்படின்னா, 7ஆம் பார்வைங்கிறது இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தத்துவத்தை குறிக்கக்கூடியது. அப்போ இதுக்கு தீர்வு வந்து இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிரகம் தான் தீர்வு செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இப்போ நெருப்புக்கு ஆப்போசிட் வந்து காற்று. இப்போ நெருப்பு நல்லா எரியறதும் காற்றுனால தான், நெருப்பு அணையிறதும் காற்றுனால தான். ரொம்ப காற்றடிச்சிச்சுன்னா நெருப்பு அணைஞ்சிரும், கம்மியாக காற்றடிச்சிச்சு அப்படின்னா நெருப்பு வந்து கொழுந்து விட்டு எரியும். அப்போ நெருப்பை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது காற்றினுடைய கையில் இருக்குது. அதனால தான் நெருப்பு ராசியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதை வந்து கூட்டவோ குறைக்கக்கூடிய சக்தி வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு வந்து இருக்குது. இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ரேடியோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய் இருக்கிறது வந்து நெருப்பு ராசி. இப்போ செவ்வாய் இருக்கிற ராசியை வந்து ரேடியோன்னு வச்சுக்கோங்க. அந்த ரேடியோனுடைய வால்யூமை வந்து அதிகப்படுத்துறது கம்மி பண்ணுறது வந்து இந்த காற்று ராசியில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வால்யூமை கம்மி பண்ணுதா அதிகப்படுத்துதா அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ 2 நட்பு கிரகங்கள் வந்து ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செவ்வாய் இருக்குது நெருப்பு ராசியில், செவ்வாய்க்கு ஆப்போசிட்டில் வந்து சனி இருக்குது. அப்போ செவ்வாயும் சனியும் பகை கிரகங்களா? அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா வால்யூமை கம்மி பண்ணும். செவ்வாயினுடைய வலுவை வந்து சனி குறைக்கும், சனியினுடைய வலுவை வந்து செவ்வாய் குறைக்கும். ஏன்னா இது ரெண்டுமே பகை கிரகங்கள் அப்படிங்கிறதுனால. இதுவே செவ்வாயும் குருவும் வந்து 1-7 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் நெருப்பு ராசியில் இருக்குது மேசத்தில், குரு வந்து இங்கே காற்று ராசியில் துலாமில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ செவ்வாய் குரு வந்து நட்பு கிரகங்கள்னால செவ்வாயினுடைய வலுவை வந்து குரு அதிகரிக்கும், குருவுடைய வலுவை வந்து செவ்வாய் அதிகரிக்கும். அப்போ 2 நட்பு கிரகங்கள் ஆப்போசிட்டில் இருந்துச்சு அப்படின்னா வலு ஜாஸ்தியாகும், பகை கிரகங்கள் வந்து ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா வலு கம்மியாகும். இதில் என்ன ஒரு முரண்பாடு அப்படின்னா, ஒரு கிரகத்துடைய வலுவை தீர்மானிக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குது, உச்சமாக இருக்குதுன்னு சொல்வீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்குது, சனி வந்து உச்சமாக இருக்குது. அப்போ செவ்வாய் உச்சமான ஆட்சியான பலன்களை நல்ல பலன்களை கொடுக்குமா? சனி வந்து உச்சமாயிடுச்சு, இது சூப்பரான பலன்களை கொடுக்குமா அப்படின்னா இங்கே கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன் கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா, ரெண்டுமே ஆப்போசிட்டான பிளானட்ஸு, பகை கிரகங்கள் சம்மந்தப்படுறதுனால செவ்வாயினுடைய வலுவை வந்து சனி கம்மி பண்ணும், சனியினுடைய வலுவை வந்து செவ்வாய் கம்மி பண்ணும். ஆக மொத்தத்தில் வந்து செவ்வாய் வலுவாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறது வந்து இங்கே தப்பாக இருக்குது. சனி வந்து இங்கே உச்சமாக இருக்குதுன்னு எடுத்துக்கூடாது. இங்கே வந்து வலு கொடுக்க முடியாது சனி உச்சமாக இருந்தாலும். அதனால் பலன்களை வந்து நிலையாக கொடுக்க முடியாது, பாதிப்புகளை தான் சனி கொடுக்கும். ஏன்னா செவ்வாயினால் இது பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதே இடத்துல வந்து சனி இருக்கிற இடத்துல சூரியன் இருக்குதுன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ சூரியன் வந்து துலாமில் இருக்குது, செவ்வாய் வந்து மேசத்தில் இருக்குது அப்படின்னா, இப்போ செவ்வாய் வந்து சூரியனை பார்க்கும், சூரியன் வந்து செவ்வாயை பார்க்கும். இப்போ ரெண்டுமே நட்பு கிரகங்களா? சூரியனும் செவ்வாய் நட்பு கிரகங்கிறதுனால சூரியனுடைய வலு வந்து அதிகரிக்கும், செவ்வாயினுடைய வலுவும் அதிகரிக்கும் 7ஆம் பார்வை தாக்கத்தினால. ஆனால் இங்கே சூரியன் வந்து நீசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நீசம் உச்சம்லாம் இங்கே வராது, அதை எடுத்துக்க தேவையில்லை. அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கிரகம் தான் இதுக்கு வலு சேர்க்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இப்போ 2வது எக்ஸாம்பிளில் பார்க்கும்போது, நிலராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் குரு இருக்குது, நீர் ராசின்னு விருச்சிக ராசி வந்து நீர் ராசி, அதில் வந்து சந்திரன் இருக்குது. நிலராசிக்கு எப்பயுமே ஆப்போசிட்டில் வந்து நீர் ராசி தான் வரும். ஏன்னா ஒரு நிலத்தை வந்து வளப்படுத்துறது, வளம் இல்லாமல் செய்கிறது எல்லாமே நீரினுடைய வேலை. நீர் அதிகமாக ஊற்றினாலும் ஒரு நிலம் வந்து வீணாக போயிடும், நீரே ஊற்றாட்டாலும் அது வந்து நிலம் வந்து வறண்டு போயிடும். அப்போது நிலத்தினுடைய செழுமையை கட்டுப்படுத்துறது வந்து நீருக்கு தான் இருக்குது. அப்போ அதுக்காக தான் ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டாலோ நல்லா இருந்தாலோ அதுக்கு ஆப்போசிட்டில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் வந்து இதுக்கு தீர்வாக வந்து சொல்லப்படுது. இப்போ பிரசனத்தில் ஒரு பரிகாரம் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு 7ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதுதான் அதுக்கு தீர்வை குடிக்கக்கூடிய பிளேஸ். அதை தான் நம்ம பரிகாரத்துக்கு வந்து சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குரு ரிஷபத்தில் இருக்குது, சந்திரன் வந்து விருச்சிகத்தில் இருக்குது. இங்கே வந்து சந்திரன் வந்து நீசமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்வீங்க. ஆனால் அது நீச பலனையே கொடுக்காது. ஏன் நீச பலன் கொடுக்காது அப்படின்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து குரு வந்து நட்பு கிரகம், சந்திரனுக்கு நட்பு, சந்திரனுக்கு வந்து குரு நட்பு, குருவுக்கு சந்திரன் நட்பு. ஆக சந்திரனும் குருவும் 7ஆம் பார்வையாக மாறி மாறி பார்த்துக்கிறதுனால சந்திரனுடைய வலுவை வந்து குரு அதிகப்படுத்தும்,
குருவினுடைய வலுவை வந்து இந்த சந்திரன் வந்து அதிகப்படுத்தும். ஆனால் இங்கே நீசம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்க தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஆட்சி உச்சம் நீசம்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஒரு கிரகத்துக்கு ஆப்போசிட்டில் என்ன கிரகம் இருக்கோ அதுதான் இதனுடைய வலுவை வந்து அதிகப்படுத்துறது அல்லது கம்மி பண்ணுறதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதே இது சந்திரனுக்கு ஆப்போசிட்டில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ரிஷபத்தில் சனி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து இந்த சந்திரன் வந்து பலன் பெரிய லெவலில் கொடுக்காது, சனியும் பெரிய லெவலில் பலன் கொடுக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஆப்போசிட்டில் நட்பு கிரகங்கள் இருந்தால் வலு ஜாஸ்தி, ஆப்போசிட்டில் வந்து பகை கிரகங்கள் இருந்தால் அது பலன் கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கும். இதுக்கு வந்து ஆட்சி உச்சம் நீசம்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. அப்படி நீங்கள் பார்த்து பலன் சொல்கிறீங்கன்னா பாதி பலனுக்கு மேலே தப்பாக தான் வரும். இப்போ இங்கே வந்து சந்திரன் நீசமாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், பலன் தப்பாக இருக்கும். இங்கே வந்து சூப்பராக இருப்பார் அவர். அதே மாதிரி வந்து இங்கே சனி உச்சமாக இருக்குது, நல்ல பலன் கொடுக்கும்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு சனி, பலன் கொடுக்க முடியாத நிலைமைக்கு வந்து அது ஆளாயிருக்குது. அப்போ இந்த 7ஆம் பார்வை பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி தெளிவான விளக்கத்தை எந்த ஒரு ஜோதிடரும் கொடுக்க தெரியல அவங்களுக்கு, அதான் உண்மை. 7ஆம் பார்வையில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ ஆட்சி உச்சம் நீசம்லாம் பார்க்க தேவையில்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா அது நீசமாக இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க கிரகம் வந்து அது வலுப்படுத்திடுது. இப்போ இதே இது வந்து இங்கே உச்சமாக தான் இருக்குது சனி, ஆனால் இது வலுவாக இருந்தாலும் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அதனால் வந்து 7ஆம் பார்வை பற்றின புரிதல் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எப்படி இருக்குது இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து உங்கள் மேலான கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.